Hello teenagers, welcome back to our channel. First of all, என்னோட நேம் ஆனந்த். நான் கோயம்புத்தூரில் 12th கம்ப்ளீட் பண்ண ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி மே மந்த் ரிசல்ட் நினைக்கிறேன். காலேஜ் ரீஓப்பனுக்கு ஒரு 3 month கேப் இருக்குது. ஸோ அந்த 3 month கேப்பில் நான் முன்னாடி ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன் 8 monthsக்கு முன்னாடி. அந்த சேலஞ்சை குவிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 3 months இருக்குது. அதில் அந்த 3 monthsல ஒரு ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ண போகிறேன். அண்ட் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒரு 6 days கிட்டாச்சு, 5 days ஆச்சு. நான் அங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். அண்ட் அதை தவிர்த்து எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிப்பேன். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு சீரீஸில். அந்த சீரீஸோட நேம் ஹஸ்லர்ஸ் டைரி. நான் ஏன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இந்த ஹஸ்லர்ஸ் டைரி அப்படின்ற எபிசோட்ஸில் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணுற ஃபெயிலியர்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அன்டோல்டு ட்ரூத் அண்ட் நிறைய பேர் பேசப்பட்டு ஈஸி அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே ரொம்ப ஓவர்ஹெல்ம் பண்ணி யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி டாபிக்ஸ், மணி ரிலேட்டடாக, ஒர்க் ரிலேட்டடாக, ஸோ இது எல்லாத்தையுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஹஸ்லர்ஸ் டைரி அப்படின்ற சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணும் எல்லாரோட லைஃப்லேயும். ஓகே, வித் தட் ஹோப் ஐ எம் மேக்கிங் திஸ் கான்டென்ட். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு க்ரியேட் ஆச்சுன்னா அது என்ன அப்படின்ற மெசேஜை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க். இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கான ரீசனும் இருக்குது. நான் இந்த ஹார்ட் ஒர்க்கை இப்போ இருக்க கரண்ட் சினாரியோலையும் இப்போ இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் லைஃப்பில் அண்ட் இந்த 3 month கேப்பில் நிறைய பேர் செய்கிற தப்பு, பார்ட் டைம் ஜாப், அது தப்புன்னு சொல்ல வரல, நான் சொல்கிறேன், கண்டென்ட்டோட எண்டில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியப்பட்ட பட் தெரியப்படாத விஷயத்தை எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணுறேன். கம்ப்ளீட்லி இது என்னுடைய லேர்னிங்ஸ் மட்டுமே. ஓகேவா? இப்போது இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயமே நம்ம ஆசைப்படுறது எல்லாமே பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஆசைப்படுறது ரொம்ப சின்ன விஷயத்துக்கு இருக்குன்னா நம்ம நார்மலான ஒர்க் பண்ணாலே அது கிடச்சிரும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நம்மளோட கோல்ஸை கொண்டு போகிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்கும் அந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான். இது நம்மளாக எடுத்துக்கிறது தான். இது எல்லாருமே சொல்லி தான் நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ ஹார்ட் ஒர்க் வந்துட்டு பர்சனல், எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஹார்ட் ஒர்க். ஏன் அப்படின்னா, நான் ஒரு சில ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நீங்கள் ஒரு சில ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற சில ஹார்ட் ஒர்க் எனக்கு அது ஒரு சாதாரண ஒர்க்காக இருக்கும். இதே நான் பண்ணுறது மேபி உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற டேர்ம் பர்சனல். இதை எல்லாரோடையும் சேர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயமே கிடையாது. ஒரு ஆள் நைட்டு 10 o'clock இல்லை 9 o'clock வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறான். அந்த நாள் ஃபுல்லாக ஒரு சரியான ஒர்க்கு, ஒரு டயர்ட்னஸில் இருந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு அந்த ஹாரன் சவுண்டு, எப்போ வீட்டுக்கு போகன்ற டென்ஷன், வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மேபி அந்த பஸ் கிடச்சாதான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கே மூவ் பண்ண முடியுன்ற விஷயத்துக்கு ஒரு 1/2 hour 1 hour கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். சவுண்ட், அந்த டிராஃபிக்கு, பஸ்ஸில் ஏறி போனால் சரியான ஒரு நெருக்கலில் நம்ம வந்துட்டு நின்றுட்டு வீட்டு வரைக்கும் நின்றுட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. இது ஒரு ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டால் எஸ், கம்ப்ளீட்லி இது வந்துட்டு ஹார்ட் ஒர்க் தான். இதில் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணல. நம்ம ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த ப்ராப்ளமும் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதுவுமே இங்கே ஹார்ட் ஒர்க் தான். இப்போ நான் முன்னாடி சொன்னது நான் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது தான். நிறைய தடவை இந்த மாதிரி தான் என்னோடய பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு, ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறினா ஃபுல் கூட்டமாக இருக்கும், நிற்கிறதுக்கே டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ரெகுலராக இருக்கும். ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க்கை நான் பண்ணணுமா பண்ண வேணாமான்றதை நான் தான் யோசிக்கணும். ஏன் அதை நான் பண்ணுறேன்னா, என்னோடய கோல்ஸ் அந்த லெவலில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு ரீச் பண்ணணுன்னா இது எல்லாத்தையுமே முடித்தாதான் அந்த ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பர்பஸ் நம்மளுடைய மைண்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் இதை வந்துட்டு ஹார்ட் ஒர்க்காக பார்க்க மாட்டேன். இது ஒரு ஸ்டெப், அவ்வளோதான், இது கொஞ்சம் நேரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிடுவேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஹார்ட் ஒர்க் நான் பண்ணுறது.
ஓகேவா? இதை விட பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஓகேவா? நிறைய பேர் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது நானும் இதை யோசிச்சிருக்கேன். இந்த 3 மந்த் கேப்பில் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பார்ட் டைம் ஜாப் போகணும். என்னுடைய காலேஜ் ஃபீஸை நானே கட்டிக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஃபீஸ் கட்ட போகிறோம். ஸோ இப்போ இருந்தே நம்ம வந்துட்டு ஒரு பார்ட் டைமோ இல்லை ஃபுல் டைம் ஜாப் போனோம்னா ஸோ அந்த செம் ஃபீஸுக்கு நம்ம மணி மேக் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். நமக்கு மேபி காலேஜில் ஒரு பொருள் தேவைப்படுது, ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், இதெல்லாம் யோசிச்சு வச்சுருந்திங்கன்னா ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாமே தேர்றது தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும் நமக்கு. ஓகே, பார்ட் டைம் போனால் நமக்கு காசு கிடைக்கும், அதை சேர்த்து வச்சு நம்ம இது பண்ணிடலாம். இல்லை மேபி அதை வச்சு நீங்கள் ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு கூட அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சிருக்கிறது கரெக்ட். ஆக்சுவலி சூப்பர். இதை வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு எந்த வழியுமே இல்லை, நமக்கு வந்துட்டு ஃபுல் டவுனில் இருக்கும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல, டூ ஆர் டையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷனை வந்துட்டு எடுக்கணும். பார்ட் டைம் ஜாப் போகிறது, அதுவுமே பார்ட் டைம் ஜாப் போகிறது தப்பு இல்லை. மேபி அது உங்களுடைய ஃப்யூச்சர் கோல்ஸுக்கு அலைன் ஆகிற மாதிரி விஷயத்தில் இருந்ததுன்னா நீங்கள் போகிறது கம்ப்ளீட்லி ஓகே. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வெறும் எனக்கு இந்த ஃபீஸுக்காக காசு வேணும், இல்லை ஒரு பொருளுக்காக காசு வேணுன்றதுக்காக நீங்கள் பார்ட் டைம் போகிறீங்கன்னா அந்த இடத்துல தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல டைமை போட்டு நீங்கள் காசாக மாற்றுறதுக்கு நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃபில் அந்த அமௌண்ட்டை போடலாம். அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுங்கள். மேபி அது எக்ஸலாக இருக்கலாம். எக்ஸல் கற்றுக்கிறதே ஒரு பெரிய ஸ்கில்லு. ஏன்னா ஒரு ஆஃபீஸ்லேயும் நிறைய இடத்துல எக்ஸலை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸல் கற்றுக்கலாம், கோடிங் கற்றுக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம், கண்டென்ட் க்ரியேஷன் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ். நீங்கள் இந்த ஸ்கில்ஸ்லேருந்து இது மட்டும் நல்ல எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்குது. இது வந்து எது வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த 3 மந்த்தோ இல்லை உங்களோட காலேஜோட ஆஃப் டே இருக்குது காலேஜ், மிச்ச டைமில் நீங்கள் இந்த ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாமே சொல்கிறதுக்கு ஆக்சுவலி ஈஸி தான். பண்ணுற இடத்துல தான் அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயம் வருது. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்கும்போது ஓகேவா? இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுலையும் ஹார்ட் ஒர்க் இருக்குது, இந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணுறதுலையும் ஹார்ட் ஒர்க் இருக்குது, நம்ம பார்ட் டைம் ஜாப் போகிறதுலையும் ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதனால நான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதனால எனக்கு இது வந்துட்டு கிடைக்கும், நான் அப்படி பண்ணுறேன், அதனால ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கக்கூடாது. இது நார்மல் ஒர்க். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா ஹார்ட் ஒர்க். சிம்பிளாக இதை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போய் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க. இதையே நீங்கள் ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போது நீங்கள் 3 மாதம் பார்ட் டைம் ஜாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி அதில் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க 3 மந்த்ஸில். அந்த 50,000 நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டோ இல்லை ஒரு எக்ஸல் கற்றுக்கிட்டாலே ஒரு கம்பெனியில் நீங்கள் 50,000 பே வாங்கிடலாம். எப்படின்னா அந்த 3 மாதம் கற்றுக்கிட்டு அடுத்த 4வது மாதம் போயிட்டு இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த 50,000 நமக்கு கிடைக்கும். எப்படின்னா 1 மந்த்லேயே கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை 3 மந்த்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,50,000 உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடும் அடுத்த 3 மாதம் 4 மாதத்துலேயே. ஆனால் இதுக்கான டைம் பீரியட் அப்படிங்கும்போது ஒரு 6 மந்த் கிட்ட இருக்கும். எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலுமே 100 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இன்டர்மீடியட் லெவல் இல்லைனா ஒரு மற்ற எல்லாத்த விடையும் நமக்கு ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்கில்லில். ஸோ அப்படின்றது ஒரு தியரி தான். ஸோ நீங்கள் அதை ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி சொல்கிறேன் அந்த இன்டர்மீடியட் லெவலில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பண்ணுற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஷெட்யூல் எப்படி போகும்னா, இந்த 3 மந்த்ஸ் நான் ஒரு ஆர்கனைசேஷன் போய் ஃபிசிக்கலாக நான் என்னுடைய ஆக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸை நான் போடணும். அதுக்காக நான் ட்ராவல் பண்ணுறது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இருக்கும். டெய்லி ட்ராவல் பண்ணுறது 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ராவல் தான் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஹார்ட் ஒர்க். நான் அந்த ஆர்கனைசேஷன் போயிட்டேன்னா எனக்கு ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டுருக்கேன், என்னோடய கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற பர்பஸ் தெரிஞ்சிடும். அதனால் இந்த ட்ராவல் டைமுமே அந்த விஷயத்தை நான் யோசித்து இதை ஃப்ரீயாக விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இப்போது வரைக்கும் சொன்னது என்னென்னா, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க்கை போட்டால் தப்பு கிடையாது.
ஆனால் காசு வேணும் அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு வேலைக்கு ஹார்ட் ஒர்க் போகிறீங்கன்னா அது தப்பு. ஓகேவா? காசு சம்பாதிக்க ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. அந்த ஸ்கில்லை வச்சுருந்திங்கன்னா காசு சம்பாதிச்சிடலாம். ஸோ இங்கே காசுன்ற விஷயம் ஒரு மேட்ரு கிடையாது, ஸ்கில்லு தான் விஷயம். அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு ஒரு 6 மந்த் ரொம்ப கம்மி, மேபி 2 இயர்ஸ் 1 இயர் கூட ஆகலாம். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கீங்கன்னா. என்ன ப்ரோ 1 இயர் சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலி நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நான் மேபி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன், நிறைய இடத்துல ஃபெயில் ஆகிருக்கேன். அதனால எனக்கு 1 இயர் எடுக்கலாம். மேபி நீங்கள் சீக்கிரமாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 6 மந்த் 8 மந்த்ஸ்லேயும் பண்ணி நீங்கள் அதில் ஷைன் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைஸ்டாக இப்படி தான், இதுக்கப்புறம் இது தான் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு 3 விஷயத்த கொலாப் பண்ணி சொல்லியிருப்பேன். அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 4-5 இடத்துல ஸ்பார்க் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாமா ஒரு ஃபாஸ்ட்டாக? ஹார்ட் ஒர்க் எல்லா செக்டார்லேயுமே இருக்குது, எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்குது. ஸோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இந்த ஃபிலாசபி நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும், ஸோ இந்த ஃபிலாசபி சைட்லாம் போக தேவையில்லை. செகண்ட் விஷயம், நீங்கள் உங்களுடைய கோல்ஸை எந்தளவுக்கு பெருசாக செட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெருசாக ஒர்க்கும் இருக்கும். அதுதான் ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க். அடுத்தது வந்துட்டு அந்த ஹார்ட் ஒர்க்கை நமக்கு பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பர்பஸ் அந்த லெவலில் இருக்கணும். நான் வந்துட்டு இதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஆன்சரை, அந்த ஒய்க்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஒய் ஐ எம் டூயிங் திஸ் கன்சிஸ்டன்ட்லி, டிசிப்ளின், நான் ஏன் இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரீசனாக வச்சுட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், அந்த விஷனில் கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணாலுமே அது ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஹிட் கொடுக்காது. ஏன்னா இப்போ நானே இந்த வீடியோ வந்துட்டு நைட் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் போயிட்டு நான் காலையில் 10 o'clock போவேன், அண்டு ஈவினிங் 7, 8 அந்த மாதிரி வருவேன். வந்துட்டு இப்போது 10, 11 உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகணும். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப என்னை பற்றி என்னை ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டல, நான் இதெல்லாம் பண்ணுறேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆக்சுவலி இது வந்துட்டு ஹஸ்லர்ஸ் டைரி இப்படி தான் இருக்கும். ட்ரான்ஸ்பரண்ட்டாக என்ன பண்ணுறனோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு தானே. பணம் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு வார்ம் வெல்கம். இந்த சீரீஸ் கண்டிப்பாக நல்லபடியாக போகும். அண்ட் இது மூலமாக நிறைய பேர்த்துக்கு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ see you in the next video.